இந்த தலைப்பு பார்க்கறதுக்கு மேலோட்டமா ஒரு தொகுதி பங்கீட்டு சிக்கல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் தொகுதி பங்கீட்டில் தேசிய கட்சிகளோட கை ஓங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்ற முனைகிற ஒவ்வொரு தேர்தலும் அது தோத்துக்கிட்டே வராங்க. அவங்க கூட்டணியில் ஜெயிச்சா கூட அவங்க தோத்துக்கிட்டே வராங்க. ஏறக்குறைய அதே ஸ்டேஜ் இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கு. நம்ம அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா வருவோம். பாஜக இந்த முறை 80 தொகுதிகளை உங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. அந்த 80 தொகுதிகள்ங்கிறது 2024 அவங்க தனிச்சு போட்டியிட்டு அதிகமான சட்டப்பேரவை தொகுதி வாயிலாக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதிகள். திருப்பரங்குன்றம் மாதிரியான சில சர்ச்சைக்குரிய இடங்களை அவங்க தயாரும் பண்றாங்க. திமுக காங்கிரஸ்ல இருக்கிறது பியூர்லி நம்பரியம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இல்லை. ஆனா அதிமுகவுக்குள்ள பாஜக எடுத்து வைக்கிற எந்த விஷயங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள அலோ பண்ணவும் முடியாது, அதை ஆதரிக்கவும் முடியாது. ஆனால் பாஜகவோட தான் கூட்டணிங்கிற ஒரு இருதலைக்குள்ளி இடம்பா அதிமுக இருக்காங்க. இந்த நெருக்கடியை அதிமுக எப்படி சமாளிக்க போகுது? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை. நாங்கள் எதிர்க்க வேண்டிய கொள்கைகளை எதிர்க்கிறோம், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறோம். தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எது நன்மை வைக்குமோ அதை ஆதரிக்கிறோம். எது பிரச்சனை வரும் நாளைக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறோம். அப்படி தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சில இடத்துல இப்போ அவங்க அதிகப்படியாக சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய உரிமை. ஏன்னா பாரத முழுவதும் அவங்க நேஷ்னலைஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இது ஓட்ஸ் உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த தொகுதியில் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த பொட்டென்ஷியலிட்டி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி சில பண்ணுறோம். சில விஷயங்களில் சில கூட்டணி கட்சிகள் சிலர் நேரடியாக எங்களோட வராமல் அவங்களோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை அந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள பார்க்க சொல்லி அதை சொல்லிடுறோம். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு கூட்டணியில் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக முடிகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு ஈஸியாக இருக்குது. இதற்கு நடுவில் பாஜகவை ஒட்டுமொத்தமாகவே கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக வைக்கிறது என்றால், திமுக இதற்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருந்தது இல்லை என்றால் அந்த வாதத்தை வைப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் திமுக பாஜக கூட்டணியில் இருந்து பதவி சுகத்தை அனுபவித்து அதிகப்படியான அமைச்சர்களை பெற்று அதில் எல்லா விதமான பெனிஃபிட்டையும் அடைஞ்சிட்டு இப்போ சீச்சு இந்த காய் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது மக்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. கடந்த கால அரசியல் வரலாறு என்பதை எல்லாரும் மறக்க மாட்டார்கள், இல்லை மறைக்கவும் முடியாது.